கூட பழகினவங்க, அதாவது நம்ம கூட இருந்த சொல்லுவாங்க சார், அது மாதிரி சொன்னாரு. என்னென்ன நடந்துச்சு அப்படியே சொல்றாரு சார். நீங்க சொல்றது எல்லாமே நல்லாதான் இருந்தது. அப்புறம் தொழில் நல்லா இருக்கும், வீடெல்லாம் கட்டுவீங்க, கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க. அதனால அது எல்லாமே நல்லாதான் இருந்தது. சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு. மீனம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் 10, 2025. பூரட்டாதி நெருக்கம் அதிகரிக்கும். இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அழுத்தமான சூழ்நிலை இருக்கும். உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்க வேண்டிய நாள். எந்த முடிவுகளையும் சீராக பரிசீலித்து எடுக்க வேண்டும். பணியிடம் வேலைப்பகுதியில் சிறிது பதற்றமான சூழ்நிலை உருவாகலாம். மேலதிகாரிகள் உங்கள் செயல்களை அவதானிப்பார்கள். கவனமாக செயல்படவும். அமைதியாக தொழிலில் முன்னேற வேண்டும். நிதானமாக முடிவெடுக்கவும். அலுவலகத்தில் பயணங்கள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை சந்திக்க நேரிடும். பணவரவு சார்ந்த சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம், ஆனால் விரைவில் சரியாகும். புதிதாக முதலீடு செய்யும் முன் கவனமாக இருக்கவும். போட்டிகள் அதிகரிக்கலாம். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். குடும்பம் குடும்பத்தில் உறவினர்களுடன் சிறு மன அழுத்தங்கள் உருவாகலாம். பயணங்கள் கைகூடும், ஆனால் அதன் மூலம் சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். பழைய பிரச்சனைகள் தீர்வடையும் வாய்ப்பு. மதுவும் புகையும் தவிர்த்து விடுவது நல்லது. உடல் நலம் சிறு மன அழுத்தம் ஏற்படலாம், அதனால் தூக்கமில்லா நிலை உருவாகலாம். உணவு மற்றும் தூக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மணிக்கணக்கில் கணினி முன்னால் அமர்வதை குறைக்கவும். பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யவும். உத்திரட்டாதி மேன்மை ஏற்படும். இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் நல்ல நாள். உங்கள் அழுத்தமான முயற்சிகள் வெற்றியாகும். முக்கிய முடிவுகள் எடுக்க சிறந்த நேரம். பணியிடம் உங்கள் வேலைப்பளு அதிகரிக்கலாம், ஆனால் அதனால் முன்னேற்ற வாய்ப்பு அதிகரிக்கும். உங்கள் திறமைகளை நிரூபிக்க சிறந்த சந்தர்ப்பம் வரும். மேலதிகாரிகள் பாராட்டும் பதவி உயர்வு வாய்ப்பு கூட இருக்கலாம். சக ஊழியர்களுடன் நல்ல உறவுகளை உருவாக்குவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய சந்தைகள் கிடைக்கும். அதிக லாபம் காணலாம். புதிய முதலீடுகள் செய்வது சிறந்தது, ஆனால் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். உங்கள் தொழில் வளர்ச்சி பெற உறுதியான முடிவுகளை எடுக்கலாம். குடும்பம் குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்கலாம். உறவினர்களால் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவை விரைவில் சரியாகும். உடல் நலம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ஆனால் உழைப்பின் அழுத்தம் அதிகமாகலாம். பயணங்களில் கவனமாக இருக்கவும். ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடிக்கவும். பரிகாரம் கணபதி ஹோமம் செய்வது சிறந்தது. அன்னதானம் செய்யுங்கள். ரேவதி தெளிவுகள் பிறக்கும். இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனைகள் உருவாகும். உங்கள் பழைய குழப்பங்கள் நீங்கும். எந்த செயலாக இருந்தாலும் தனிப்பட்ட நிதானத்துடன் முடிவெடுப்பது சிறந்தது. பணியிடம் அனுகூலமான நாளாக இருக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்படும். அது உங்கள் திறமையை நிரூபிக்க உதவும். தொடர்புகளில் நம்பகத்தன்மை அதிகரிக்கும். அமைதியாக செயல்பட்டால் அனைத்து திட்டங்களும் வெற்றி பெறும். தொழில் வியாபாரத்தில் புதிய பயணங்கள் மேற்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு. உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். அதிக பணச்செலவுகளும் இருக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். உறவினர்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருப்பார்கள். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு அதிகரிக்கும். உடல் நலம் உடல் மிகவும் நல்ல நிலையில் இருக்கும். சோர்வு அல்லது அழுத்தம் குறையும். நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்யும் பழக்கத்தை தவிர்க்கவும். பரிகாரம் சந்திரன் வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள்.